ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வெற்றிகரமாக. ஸோ அவுட்ஃபிட் செக் பார்த்துடலாம். அண்ட் தென் வந்துட்டு சென்னை டு பெங்களூர் வந்து பேங்காக். ஸோ இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். கிளம்ப போகிறோம். அவுட்ஃபிட் செக் பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கேபை பிடிச்சி ஏர்போர்ட் போயிட்டு நெக்ஸ்ட் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அபியோட அவுட்ஃபிட்டை பார்த்துடலாம் வாங்க. நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. அதை விட என்னை விட இப்போ கேமராவில் எடுத்துட்டு இருக்க ஆள் இன்னும் சூப்பராக இருப்பார். ஷூவும் சூப்பராக இருக்குது, செம்ம. ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் ஏர்போர்ட்டுக்கு அபியோடது. நெக்ஸ்ட்டு என்னோடதை பார்ப்பீங்க. ஸோ இதான் என்னோட அவுட்ஃபிட். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு, ஃபுல் பிளாக்கு, ஷூ மட்டும் ஒயிட்டு. அப்புறம் வாட்சோட ஸ்ட்ராப்பும் நான் மாற்றிருக்கேன் ஆரஞ்சு கலரில். ஸோ இவ்வளோ தான் என்னோடய அவுட்ஃபிட். இங்கே பார்த்தீங்களா ட்ராலிலாம் ரெடி, 2 ட்ராலி. ஸோ கிளம்பலாம். ஹாய், ஃபைனலி வி ரீச் ஏர்போர்ட். ஸோ நம்ம வந்துட்டு இங்கேருந்து நம்மளோட பயணத்தை தொடங்க போகிறோம். நம்ம 2 ட்ராலியும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சோம், பட் பரவாயில்ல, 20 கிலோ தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு 20 கிலோ அங்கேருந்து வாங்கிட்டு வரலாம். ஆமாம். ஸோ அதுக்கு நமக்கு 20 கிலோவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அந்தளவுக்கு நெப்பாட்டினாலும் ஓரளவுக்கு நம்ம தாராளமாகவே வாங்கலாம். அதாவது பொருள் இருக்கிறத பற்றி கவலைப்படாமல் நம்மளால் வாங்க முடியும். அப்படியே லேசாக இப்போது சென்னை ஏர்போர்ட்டை ஒரு வியூ அப்படியே ஒரு வாக் போயிட்டு வருவோம். அதில் அப்படியே நீங்கள் பாருங்கள். சென்னை ஏர்போர்ட் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம், பெரிய மாற்றம் எதுவுமே நடக்கலை. இன்னும் அப்படியே தான் இருக்குது. நானும் எப்போலாம் வரேனோ அப்போலாம் நினப்பேன், எப்போ தான் இந்த ஏர்போர்ட்டை சூப்பராக மாற்ற போகிறாங்க. நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கம்பேரிட்டிவ்லி அதுக்கு அடுத்து பெங்களூர் ஏர்போர்ட் பார்ப்பீங்க, அது எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாற்றம் வரும்னு நம்புவோம். அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லாமே ஜாஸ்தி தான். நீங்கள் ஒரு காஃபி வாங்கினா கூட 300-400 ஆயிரும். அதனாலே இந்த மாதிரி வெண்டிங் மிஷினை தேடி கண்டுபிடிச்சி ஒரு கோக்கை வாங்கிடுறது 100 தான். வாட்டர் பாட்டிலும் இதுலேயே வாங்குறது தான் பெஸ்ட்டு. வாட்டர் பாட்டில் கூட வெளியே வாங்கினா 200-300 சொல்கிறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மோமோஸு, இந்த மாதிரி கோக்கும் வாங்கிட்டு தான் எப்போவுமே ஃப்ளைட்டில் ஏறுறது. மோமோஸ் வாங்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை பார்த்தேன். யாரோ சாப்பிட்டுட்டு மீத வச்சிருந்த பொங்கலை 2 புறாவும் விட்டு வெளுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. சென்னையிலேருந்து கிளம்ப போகிறோம். ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். நம்ம சீட் நம்பர் என்ன தம்பி? இங்கே பார்த்தீங்களா 28F. ஆமாங்க. மோமோஸ், அப்புறம் எனக்கு பசிக்கும்ல. அப்படியே நம்ம ஃப்ளைட்டை பாருங்க. எந்திரிச்ச உடனே இதுதான் நம்மளோட ஃப்ளைட்டு. இதில் தான் நம்ம வந்துட்டு போக போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது செம்ம பெருசாக இருக்குல்ல இந்த ஃப்ளைட்டு. ஆமாம். ஃபைனலி நம்ம ஆன்போர்ட் ஆகியாச்சு. ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர் போக போகிறோம். நம்ம ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா 7:15க்கு நாங்கள் வந்து வீட்டிலேருந்து 5 மணி கிளம்பணும். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வெப் செக்இன் பண்ணியிருந்தோம். ஸோ 2 ஹவர்ஸ் ப்ரையராக ஏர்போர்ட்டில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம லக்கேஜ்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ செக்இன்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த செக்கிங்லாம் முடிச்சுட்டு போய் போர்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே இந்த ஃப்ளைட்டில் இந்த டேக் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை தடவை ஃப்ளைட்டில் போனாலும் அந்த டேக் ஆஃப் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த ரன்வேலேருந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும் பாருங்கள். ஐயோ, அந்த ஃபீலே தனிங்க. அதான் சொல்லுவானுங்களே, நீ இந்த நிதானமாக இல்லை, உன் கால் தரையில் படலை அப்படின்னு. அந்த மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 45 நிமிஷத்துலையே பெங்களூர் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஏர்போர்ட்டை பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம பெருசு, அவ்வளோ அழகாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீனிஷான ஒரு ஃபாரஸ்ட் தீமில் தான் இந்த ஏர்போர்ட்டே இருக்கும். எங்கே திரும்பினாலும் பச்சை பசேன்னு, அதுவும் மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அந்த மரம் மாதிரியான செட்டப்லாம் அவசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே போல் அங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரியான ஒரு செட்டப்பும் இருக்கும். இந்த பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எங்கே திரும்பினாலும் க்ரீனிஷாக இருக்கிறது பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சென்னை ஏர்போர்ட் எப்போ மாறப்போகுதுன்றது தான் என்னோட ஒரு ஆசை. இப்படியே நம்ம உள்ளே போய்
அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கணும்ல. ஸோ அதுக்கு போகிறதுக்கு இந்த டியூட்டி ஃப்ரீ வழியாக தான் நீங்கள் நடந்து போக முடியும். வேணுக்குன்னே இது வழியாக போனால் எவனாவது ஏதாவது வாங்குவானுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை இந்த சைடு நடக்க வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு குளிச்சு நல்லா சூப்பராகவே வச்சுருந்தாங்கன்னு சொல்லணும். நம்ம எதுவும் வாங்கலை, பட் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்து உள்ளே வந்தாச்சு. நம்ம கேட்டை நோக்கி போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வேலை மேலே டிஸ்பிளே வச்சுருந்ததும் செம சூப்பராக இருந்தது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தாயா அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ நம்ம கேட்டை நோக்கி நம்ம நடந்து போய்கிட்டே இருந்தோம். ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நம்ம லக்கேஜஸ் சென்னையில் போட்டது அடுத்த ஃப்ளைட் நம்ம சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டிரான்சிட் ஆயிருன்றது ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயமா இருந்தது. அண்ட் தென் நம்ம கேட்டுக்கு வந்து செட்டில் ஆகியாச்சு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய்லாந்து சிம்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ட்ரூ 5Gன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுருந்தோம். அது ஒரு நல்ல சிம்மாக இருந்தது. 999க்கு 15 days அன்லிமிட்டட் டேட்டா பேக் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதில் வாய்ஸ் கால்ஸ் வராது, பட் டேட்டா பேக்கே போதுமானது. நம்ம வாட்ஸ்அப் கால் யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம் கார்டை வாங்கிட்டு நேராக நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காந்தாச்சு. ஃபைனலி பெங்களூர் டு பேங்காக் ஏறியாச்சு. எங்களோட 3 மணி நேரம் பிளான் என்னன்னா மட்டை ஏன்னா தூங்கவே இல்லை நேற்று நைட்டு. தூக்கமும் வரல, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாலும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 2 மணிக்கோ ஏதோ படுத்தோம். பட் சுத்தமாக தூங்கல. ஒரு 1.5 hours தூங்கலாம்னு நினச்சோம். ஸோ ஸ்லீப்பே இல்லை. ஸோ இந்த 3 hours ஸ்லீப்பை வச்சு தான் வந்து தூக்கம் தான் தூங்கிட்டு அங்கே லேண்ட் ஆகிட்டு உங்களை சந்திக்கிறோம். பேங்காக்கில் இருக்கோம். ஆனால் 2 பேரும் தூங்க முடியா இருக்கும். ஆமாம், பசி எல்லாமே கலந்து ஒரு கலவையாக இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கி இமிக்ரேஷன் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக ஸ்டால்ஸ் போட்டு சிம்ஸ்லாம் செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம தான் ஆல்ரெடி பெங்களூர்லேயே வாங்கியாச்சே. இங்கே ரேட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கோம். இந்த ட்ரூ 5G செம்ம சூப்பராகவே இருந்தது. எனக்கு பேங்காக்கு, பட்டாயா எல்லா இடத்துலையும் நெட்வொர்க்காக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரூ 5G யூஸ் பண்ணிக்கலான்றது தான் என்னோட ஒரு சஜஷனு. ஏன்னா வந்துட்டு வாட்ஸ்அப் கால் தான் நான் இந்தியாவில் அம்மாக்கெலாம் வந்து பேசிகிட்டு இருந்தேன். அதனால் வந்துட்டு அதுவே ஒரு பெஸ்ட்டான பிளானு. அண்ட் தென் அந்த ஏர்போர்ட்டை பார்த்துக்கிட்டே, ஏன்னா லக்கேஜ் எடுக்கணும் அடுத்து. அப்புறம் அந்த இமிக்ரேஷனுக்கு ஒரு கூட்டம் நின்றுச்சு பாருங்க. அங்கே வீடியோ எடுக்க முடியல, எடுக்கக்கூடாதுன்னு போர்டே வச்சுருந்தாங்க. எல்லா கண்ட்ரியில் இருந்துமே அந்த தாய்லாண்டில் குமிறாங்கங்க அவ்வளோ பேர். அதாவது சீசன் இல்லாத டயத்துலேயே இப்படின்னா சீசன் டயத்தில் எப்படி இருக்குன்னு இமேஜினே பண்ண முடியல. ஒரு வழியாக இமிக்ரேஷனை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம இப்போது பேங்காக்லேருந்து பட்டாயா தான் போகிறோம். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிளானாக இருந்தது. ஃபஸ்ட்டு 2 நாள் பட்டாயா, அதுக்கப்புறம் திருப்பியும் பேங்காக் வர்றது தான். பட்டாயாவுக்கு இங்கே ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்லேருந்தே உள்ளேயே பஸ் சர்வீஸ்லாம் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நேராக வெளியே வர ரூட் எடுத்திங்கனாலே நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும். அதுலேயே பஸ் புக்கிங்க்கான ஸ்டால்ஸும் இருந்தது. அதில் வந்து 2 பேருக்கு 250 பாட் கலெக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 250 200 பாட்டான்னு தெரில. நான் கரெக்டான வேல்யூ நான் போடுறேன். அவங்கக்கிட்ட அப்படியே டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ அவங்க இமீடியட்டாக பஸ் இருக்குது 5 நிமிஷத்தில் அப்படின்னாங்க. அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பஸ் இருக்கிற இடத்த ரீச் பண்ணோம். ஏன்னா அவங்களே நம்மளை கைட் பண்ணி ஒருத்தவங்க கூப்பிட்டு போகிறாங்க. நம்மளோட லக்கேஜஸ்க்கெல்லாம் சூப்பராக டேக் போட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஆன்போர்ட் பண்ணாங்க பஸ்ஸில். பஸ்ஸும் குறையே சொல்ல முடியாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. சீட் நம்பர்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. அதில் ஏறி உட்காந்து அதுக்கப்புறம் பட்டாயாவை நோக்கி பயணம் தொடங்குச்சு. அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்படியே பஸ்ஸில் வேடிக்கை பார்த்துட்டே போனது. திருப்பியும் ஒரு தூக்கத்தை 2 மணி நேரத்துக்கு போட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பாருங்கள். எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுங்க. பஸ்ஸு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்படியே அந்த ரோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு உங்களுக்கு காட்டணுன்றக்காண்டி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டு திருப்பியும் எங்கள் தூக்கத்தை கண்டினியூ பண்ணோம். ஏன்னா அவ்வளோ டயர்டு. ரோடு எல்லாமே பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. அதை பற்றி நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. ஹாய் கைஸ், ஆக்சுவலி நாங்கள் வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம் பேங்காக்கு. இப்போ பேங்காக்லேருந்து பட்டாயா கிளம்புறோம். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் சர்வீஸ் வந்துட்டு நாங்கள் பார்த்தோம். ஸோ முன்னாடியே பார்த்து வச்சுருந்தோம். ஸோ பார்த்தோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு 5:30க்கு கரெக்டாக ஒரு பஸ் இருந்தது. டிக்கெட் எடுத்தான், அடுத்த நிமிஷமே பஸ்ஸில் ஏற்றிட்டான். அதுதான் ஒரு பெரிய. ஆனால் என்ன ஒரு இதில் ஒரு விஷயம்னா இன்னும் சாப்பிடவே இல்லை. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. ஜஸ்ட் அந்த ஒரு மோமோஸ் வாங்கினோம்ல, ஒரு கோக் வாங்கினோம்ல, அது மட்டும்தான் 2 பேரும் சாப்பிட்ருக்கோம். ஒரு லிட்டர் தண்ணி 2 பேரும் சேர்ந்து குடிச்சிருக்கோம். ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் சரி சென்னையில் சாப்பிட வேணாம், பெங்களூரில் சாப்பிட நினச்சோம். பெங்களூரில் அந்த டிரான்சிட்கே வந்துட்டு டைம் வந்துட்டு
கரெக்டாக இருந்தது, கரெக்டாக வந்து போர்டிங் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமும் நாங்கள் வந்து டக்கு டக்குன்னு, ஏன்னா இந்த பஸ்ஸை விட்டால் அடுத்து 1 hour கழிச்சு பஸ். ஸோ அதனால் ஓகே, மேனேஜபிள் தான். பார்ப்போம், தாய்லாந்து இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. போகிற வழியில் ஏதாவது நல்ல அழகான சீன்ஸ்லாம் தான் காட்டுறோம். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருட்டாயிட்டு லைட்ஸ்லாம் எல்லாரும் வந்துடும். அண்ட் பார்த்தீங்களா, விண்டோ வந்து பெரிய விண்டோ, எந்த இதுவும் இல்லை. ஸோ அதனால வந்து வீடியோஸ்லாம் அழகாக எடுத்துக்கலாம், பார்க்கலாம். ஸோ ஃபைனலி வந்துட்டு நம்ம ரூமை ரீச் பண்ணிட்டோம். ரூம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம பெருசு, அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். நாங்கள் வந்துட்டு சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே வந்த வரைக்கும் ரீச் ஆகியாச்சு. ஸோ நாங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகணும். அடுத்து நெக்ஸ்ட் பிளான்ஸ்லாம் இருக்குது. அதுக்கெலாம் நாங்கள் கிளம்புறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த சீரீஸில், தாய்லாந்து சீரீஸில் ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்க போகிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you to the next video.